கேண்டிட் வீடியோ, வெட்டிங், ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி, ஆட் ஃபிலிம் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏத்தனுமா மாத்தணுமா ஸ்கூல் எக்ஸ் 2019 திருப்பூர்ல முதல் முறையா பள்ளி சேர்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போ நடக்குது. மேலும் தொடர்புக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரோ பார்த்தாவே சிரிச்ச மாமா இருக்கீங்க, அப்பவே தெரியும். என்ன ப்ரோ கொண்ட மாதிரி இருக்குது இது? will you be my valentine? ஆஃப்டர் மேரேஜ் பார்த்துக்கலாம். மேல இருந்து அடிக்கலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். யோசிச்சிருக்கீங்க, நம்மளும் நீ இந்த பொண்ணு லவ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓகே சொல்லிட்டீங்களா? அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. February 14 அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? எனக்கு என்னமோ காவலர்கள்லாம் செங்கல் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். மேல இருந்து அடிக்கலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ காலேஜ் முன்னாடி கேக் வெட்டி லவ்வர்ஸ் டேவை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒன்று பிக்கப் ஆகும், ஏதோ ஒன்று கலந்துக்கிட்டு போகும். கலந்துட்டு போகிறத பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதான். கழட்டிட்டு போகிறது பிக்கப் பண்ணிட்டு போயிடுவீங்களா? எப்படி ப்ரோ ஆல்ரெடி அவனோ போட்டு கழட்டி போன செப் ஐயோ அப்படி சொல்ல ப்ரோ, போட்டு கழட்டி போன செப்பலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு. அது கேட்டு பார்ப்போம். ஆச்சுன்னா அதெல்லாம் மறுபடியும் மொரட்ட சிங்கிள் அடுத்த February 14 வரைக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் ப்ரோ. அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு. இங்க யாராச்சும் லவ் ஃபெயிலியர் பொண்ணுங்க யாராவது இருந்தீங்கன்னா முகில் ப்ரோ வந்து உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறது கரெக்டா இருக்காரு. உங்க கான்டாக்ட் நம்பர் ஏதாவது சொல்ல முடியுமா? அது வரவங்கிட்ட சொல்லிக்கலாம். சரி, பயப்படுறாரு ரொம்ப. ஆனா செகண்ட் ஹேண்ட் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க கமிட்டடா சிங்கிளா ப்ரோ? நான் கமிட்டட் ப்ரோ. கமிட்டட். நீங்க கமிட்டட் சிங்கிள் ப்ரோ. கமிட்டட் சிங்கிளா? என்ன ப்ரோ சொல்றீங்க? புதுசா இருக்கே. பிரேக்கப் ஆயிடுச்சா? எப்படி ப்ரோ? தெரியல ப்ரோ. அதான் தெரியல ப்ரோ, அது சண்டையாயிருச்சு. போனா விட்டுருவீங்களா ப்ரோ? இப்படிதான் லவ்வா? விட மாட்டீங்களா? அப்படியே சிங்கிள்னு சொன்னீங்க. அப்புறம் இப்போதைக்கு சிங்கிள், அப்புறம் திருப்பி கமிட்டட். ஓகே, அவங்களை எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? போன வருஷம் ப்ரோ. போன வருஷம் ஆகஸ்ட் 15. எப்போ பண்ணீங்கன்னு கேட்கல ப்ரோ, எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறேன். காலேஜில் தான் ப்ரோ பண்ணேன். ஐயோ, எங்கே பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க? இப்போ எப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஐ லவ் யூன்னு சொன்னேன். அவ்வளோதான். ஐ லவ் யூ தான் சொன்னீங்களா? அட அப்பாவி சிங்கிள் பசங்களா, ஒரு ஐ லவ் யூன்னு சொன்னாவே அவளுக்கு ஒத்துக்கிறாளுங்களா? தயவு செஞ்சு ஐ லவ் யூனா சொல்லுங்க. விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு ப்ரோ. பப்ஜி தான் விளையாடணும் ப்ரோ. பப்ஜி விளையாடுவீங்களா? அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் கம்ப்ளீட்டாக சிங்கிளா? சிங்கிள் தான் ப்ரோ. தெரியும், பப்ஜி விளையாடுறீங்கன்னு சொல்கிறப்பவே தெரியும் நீங்கள் சிங்கிளாக தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன ப்ரோ? நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன் ப்ரோ. ஓ, அவர் பப்ஜி, நீங்கள் ஃப்ரீ ஃபயரா? என்னமாடா நீ? இப்படியே தான் ஜாலியாக இருக்குது. கம்மிட்டடானா நிறைய பிரச்சனைலாம் இருக்குது, அவளை சமாளிக்கணும், நிறைய ஃபேஸ் பண்ணணும், நிறைய பிரச்சனை வரும். ஸோ இப்படியே இருக்கலாம். இப்போ போயிட்டு நான் பசங்க ஒரு 10 பேர் வருத்தமா இல்லையா ப்ரோ? நம்ம சிங்கிளாகவே இருக்குமே இத்தனை வருஷமா. இல்லை இத்தனை வருஷமானு சொல்ல முடியாது. இல்லை வேண்டாம், இந்த லைஃப்பில் வேண்டாம், இப்போதைக்கு ஜாலியாக இருக்குது, அப்படியே போயிட்டு இருக்கலாம். வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் பார்க்குற பொண்ணை இல்லை, இப்போ வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது உங்களால் ஒரு பொண்ணை உசார் பண்ண முடியலன்னு நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை ஆல்ரெடி அப்படிலாம் இல்லை. எப்படி சொல்கிறது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இப்போ வேண்டாம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜாப் இல்லை, ஒன்றும் இல்லை அதனால தான். இதில் வேலிட் ரீசன் கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். சரி, நீங்கள் ஒரு பொண்ணை உசார் பண்ணுறோன்னா எப்படி பண்ணுவீங்க? இப்படிலாம் பண்ணணும். சரிங்க, உஷார் பண்ணலாம் பெரிய மேட்டராங்க. அதை தான் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இப்படி பண்ணனா போயிட்டு ரோஸ் பண்ணிட்டா நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்க போனோன்னா ஈஸியாக இதாயிரும். ஏண்டா இந்த சூம்பி போன ரோஜாவையே எவ்வளவு நாளைக்குடா லவர்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க? எப்பயாச்சும் பாட்டுனா ஒரு 1 மந்த் தினமும் ஃபாலோ பண்ணி பேசினா ஓகே, அவ்வளோதான். நீங்கள் கம்ப்ளீட்டாக சிங்கிளா? கமிட்டட். நீங்கள்? நானும் கமிட்டட் தான். கமிட்டட் தான். ஓகே, உங்களை எப்படி ப்ரப்போஸ் பண்ணார் அவர்? என்னவா எப்படி பண்ணா நானே மறந்துட்டேன். நீ மறந்துட்டீங்களா? ஒரு லவ் தானே? அவ்வளோதான். இல்லை, ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சா, அதனால மறந்துட்டேன் நான். உங்களை எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க? ரொம்ப ஃபன்னாக இன்னசென்ட்டாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். இவ்வளோதானா? ஸோ சிம்பிள். எல்லாரும் இதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னா, ஃப்ராங்காக கேட்டாங்கன்னா இவங்கள மாதிரி டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? காலேஜ்க்கு வரணும், இல்லைன்னா கண்டிப்பாக அடிப்பாங்க. ஸ்பெஷலாக எதுவும் பண்ண மாட்டீங்க? ஸ்பெஷலாக என்ன பண்ணுறது? ஆஃப்டர் மேரேஜ் பார்த்துக்கலாம். அது வந்து வேறங்க. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்துக்கிறது வேற. நான் இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கிஃப்ட்டு அந்த மாதிரி ஏதாவது சிரிக்கிறீங்க. என்ன பண்ணோன்னா சிரிக்கிறீங்க. காலேஜ் போயிட்டேன் நான். நீங்கள் டிப்ஸ் கொடுத்தா?
டீசெண்டாக இருந்தால் போதும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொதப்பாமல் சிம்பிளாக இது உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸோட இது மட்டும் எப்போவுமே கேட்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது கேட்டு எப்போவுமே நாசமாக போகாதீங்க. இவ்வளவு நோக்கு பெண்குட்டி. ஈ ஆள் என் ஃப்ரெண்ட் அல்ல. நான் இவ்வளவு நாயரண்டா மலையாள கத்துக்க வேண்டி வந்தேன். ஈ ஆள் கிடையாது என் ஃப்ரெண்டு. நாயரே. இந்த ஐடியா கேட்குறேன்னு சொல்லிட்டு எதையும் சொதப்பாதீங்க, எல்லாம் கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வருமோ அதை மட்டும் பண்ணால் போதும். அதை மட்டும் பண்ண. நீங்கள் கம்ப்ளீட்டாக சிங்கிளா? சிங்கிள் தாங்க. 3 பேருமே சிங்கிளா? சிங்கிள் தாங்க. மொரட்டு சிங்கிள். February 14 அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? பிளாக் ட்ரெஸ் போட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. பிளாக். உங்களை ப்ரொபோஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? என்னங்களா? 2 வீட்டில் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் பண்ணேன். 2 வீட்லையும் பேசி உங்ககிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணணும். என்னது இது? லவ் லெட்டர். Will you be my Valentine? பார்க்கலாமா? இல்லை என்னோட லவ்வரா இந்த February 14 இருப்பீங்களான்னு கேட்டேன். அதான் சொன்னேன் இல்லைங்க, 2 வீட்டில் ஓகே பண்ணி. ஓ இப்போ இவங்க வீட்டில் போய் பேசி ஓகே பண்ணா ஓகே. லவ் பண்ணி வீட்டில் அடி வாங்குறதுக்கு பதிலாக 2 வீட்டில் ஓகே பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணா அது அதை விட சூப்பராக இருக்குமே. சரி நீங்கள் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னா எப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? எனக்கு லவ்னா பிடிக்காது. ப்ரோ பார்த்தாவே சிரிச்ச மாமா இருக்கீங்க, அப்பவே தெரியும் காதல்னு ஒன்று இல்லாதங்காட்டி தான் இவ்வளோ சிரிப்பாக இருக்கீங்க. அந்த தம்பி ரொம்ப செழிப்பாக இருக்கீங்களாட்டு இருக்கு. February 14 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறது, வீட்டில் தான் இருப்போம். ஆமாங்க. ஏன்னா February 14னா அந்த ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்கிறீங்க. வீட்டில் இருந்தால் தானே எந்த டவுட்டும் வராது. ஓ அப்படி வராங்க. சிங்கிள்ஸ் எல்லாருமே தமிழ் பசங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.